மனமிரங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் நாம் பிரவேசித்திருக்கிறோம். உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அதிசய தேவன் அற்புதம் செய்திடுவாராக. ஜெபிப்போம், ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளிலும் கூட நீர் எங்களோடு இருந்து பேசும் தகப்பனே. எங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் செய்து முடித்து யாக்கோபின் தேவன் நேரென்று காண்பிக்கும்படியாக செபிக்கிறேன். இன்றைக்கு சபைகளெல்லாம், ஆலயங்களெல்லாம், நற்செய்தி கூட்டங்களெல்லாம், செய்தி நடக்கிற இடங்களெல்லாம் உம்முடைய வல்லமை கடந்து வந்து ஒரு மகிமை வெளிப்படும்படியாக செபிக்கிறேன் அப்பா. தேசம் மும்முறை குலுங்கும், தேசம் மும்முறை அழியும். கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். யாக்கோபின் தேவன் ஹல்லேலூயா, பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, மருத்துவமனையில் படுத்து கிடக்கிற உம்முடைய பிள்ளைகள், உம்மை அறியாத பிள்ளைகள், ஆனாலும் நீர் நேசிக்கிற பிள்ளைகள் யாராயிருந்தாலும் மருத்துவமனைகளுக்கு சென்று இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுங்க. ஆலயங்களில் பிரவேசிக்க முடியாதபடிக்கு படுத்த படுக்கையில் கிடக்கிற வியாதிஸ்தர்களை நீர் இன்றை தொட்டு தட்டி எழுப்புங்க தகப்பனே. கொள்ளவியாதியால் பாதிக்கப்பட்டு வீடுகளிலே மரண போராட்டத்தில் பிரவேசித்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜீவனை கொடுத்து ஆசீர்வதியும் தகப்பனே. வறுமை, பஞ்சம், தரித்திரம், கடன் இதில் அகப்பட்டு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் இன்றைய சந்திக்கும்படியாக செபிக்கிறேன். பள்ளி கல்லூரி செல்லும் பிள்ளைகள் யாவரும் மிகுந்த ஒழுக்கத்தோடு கடந்து சென்று ஒழுக்கத்தோடு கடந்து வர நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற முதியோர்கள் ஆண்டவரால் சந்திக்கப்படவும், பிள்ளைகள் அவர்களை நேசிக்கவும் ஒரு அதிசயத்தை நீங்கள் செய்யுங்க தகப்பனே. குடும்பங்களை கணவன் மனைவி, மாமியார் மருமகள், மாமனார் மருமகள் சண்டைகள் ஓய்ந்து குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும். சபை பிரிவினைகள் மறைந்து சபைகள் ஒற்றுமையாக அப்பா நடக்கட்டும் தகப்பனே. வருகின்ற கிறிஸ்மஸ் மாதத்தில் எல்லா ஜனமும் சந்தோஷமாக இருக்கும்படியான மகாபரிய அதிசயத்தை கர்த்தராக தேவன் செய்வார். மறுபடியும் சுனாமி வரும் என்கிறார், மறுபடியும் கொள்ளைவியாதிகள் தோன்றும் என்கிறார், நிலநடுக்கங்கள் தோன்றும் என்கிறார். ஜல பிரளயத்தால் தேசம் முற்றிலுமாய் அழிந்து போகும் என்றும் கர்த்தர் உரைக்கிறார். இனி அழிவுக்கும் பஞ்சமில்லை, தரித்திரத்துக்கும் பஞ்சமில்லை, பொருளாதாரத்திற்கும் பஞ்சமில்லை என்று சொல்லத்தக்கதான கிரியைகள் தேசத்தில் வெளிப்பட போகிறது. உற்சாகமாக கையை தட்டலாம். ஆனால் என் பிள்ளைகளை நான் காண்பேன், என் பிள்ளைகளை காப்பேன் என்கிறார் கர்த்தர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அவர் என்னை நடத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அவன் நம்மை உயர்த்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அதிசயம் செய்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ. அல்லேலூயா. சகரியா 7ஆம் அதிகாரம்
13, 14 வாசிப்போம். ஆதலால் நான் கூப்பிட்டபோது அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்டபோது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை பறக்கடித்தேன். அதனால் அவர்கள் பின் வைத்து போன தேசம் போக்குவரத்து இல்லாமல் பாழாய் போயிற்று. அவர்களுடைய இன்பமான தேசத்தை பாழாய் போக பண்ணினார்கள் என்றார். உற்சவ கையை தட்டலாம். நம்முடைய தேசம் போக்கும் வரத்தும் இல்லாமல் பாழாய் போகும் என்கிறார். அதுவும் இந்திய தேசம்தான். அல்லேலூயா. உற்சவ கையை தட்டுங்க. மட்டுமல்ல, பற்பல தேசங்கள் அப்படியே ஆகும் என்கிறார். இன்று வாசித்த புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு பிரியமான 2 வசனத்தை எடுத்து தியானிக்க போகிறோம். 2 வசனத்தையும் ஒருவர் வாசிக்கலாம். யாரும் வாசிக்கலாம். 40, 41. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்தில் ஏறெடுப்போம். உற்சாகமாக கையை தட்டி சந்தோஷமாக தட்டி ஹல்லேலூயா. ஒரு துக்க செய்தியோடு அமருவோம். ஹல்லேலூயா. 4 மரணங்கள் அறிவிக்கப்பட்டு 4வது மரணத்தையும் 3 நாட்களுக்கு முன்பு நிறைவேற்றினார். இங்கு அடிக்கடி சாட்சி சொல்கிற வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கல்பனா சகோதரியினுடைய சகோதரியை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. ஆனால் 2ஆம் முறையாக 4 மரணம் மட்டுமல்ல, இன்னும் அது கூடும் என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் 1 வாரம் இருக்கிறது. வெயிட் அண்ட் சீ. ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரணபரின் இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரணபரியந்த நடத்திடுவார். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி முந்தி வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பே. அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் அமருவோம். ஹல்லேலூயா. அமர்ந்தாச்சா. இது வாசித்த வேத புஸ்தகத்தில் இருந்து வாசித்த அதே வேதவசனத்தை திரும்ப வாசிக்கவும். புலம்பல். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்க தேவனிடத்தில் திருப்புவோம். அல்லேலூயா. இப்போ நம்முடைய இருதயத்தையும் கரங்கள் பாவம் செய்யும் இல்லையா? அப்போ இருதயம் பாவ சிந்தனைகளை கொண்டு வரும். ஆகவே 2ஐயும் மாற்றி புது கரங்களோடு புது இருதயத்தோடு தேவனிடத்தில் திரும்புவோம். தேவனிடத்தில் திரும்பாவிட்டால் அவர் என்ன பண்ணுவார்? சொல்லுங்கள் பிரதர், என்ன பண்ணுவார்? ஒரு மனிதன் தேவனிடத்தில் திரும்பாவிட்டால் என்ன பண்ணுவார்? பிசாசுகளுக்கு ஒப்பு கொடுப்பார்,
என்ன கேட்டால் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார். இது பிசாசுக்கு ஒப்பு கொடுக்குற காலம் எல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி, அதெல்லாம் 2000க்கு முன்னாடி. இப்போ எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக சாவு தான், ஸ்ட்ரெயிட்டாக சாவு தான். அது வேலூர் குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் 3 மரணத்தை முதல்ல தீர்மானித்தார். 3 மரணத்தை தீர்மானித்து ஏற்கனவே அறிவித்திருந்தார். ஒரு சகோதரி கேன்சரில் தான் மரித்து போனாள். இன்னொரு சகோதரி, அந்த சகோதரிக்கும் கட்டளை கொடுத்தேன், வழக்கமாக சொல்லுகிற பொருத்தனை தான். கீழ்ப்படியவில்லை, மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள். கொஞ்ச காலம் ஜெபத்தில் வண்டி ஓடிச்சு. திடீர்னு மரணத்துக்கு ஏதுவான நேரம் வரும்போது கர்த்தர் சொன்னார், இப்போவே எடுத்துக்கொள்வேன்னு சொன்னார். அப்போவே 7 நிமிடத்தில் அந்த மரணத்தை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சகோதரிக்கும் இருதயத்தில் வியாதி உண்டு. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 65வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்களுக்கு இருதய வியாதியை கொடுப்பீர், உம்முடைய சாபம் அவர் மேல் இருக்கு. யாருக்கெல்லாம் தேவனுடைய சாபம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இருதய வியாதி வரும் என்று தான் இந்த வேதம் சொல்கிறது. அந்த சகோதரிக்கும் பல முறை ஜெபம் பண்ணிட்டோம், ஒரு பிரயோஜனம் இல்லை. மருத்துவமனையில் மருத்துவர்கள் உயிர் போய்விட்டது என்று சொன்னார்கள், உயிர் போய்விட்டது என்று சொன்னார்கள். ஐயா, உயிர் போய்விட்டது என்று கல்பனா சகோதரி இங்கே சொல்லுகிறார்கள். ஒரு பொருத்தனை செலுத்து, உயிரை கொடுத்துருவார். இதா பொருத்தனை செலுத்துகிறேன் என்று சொன்னார்கள். உயிரை கொடுத்தார். 3 நாள் வெயிட் பண்ணார். 3ஆம் நாள் ஜெபம் பண்ணும்போது சொன்னார், கல்லறை தான், மரணம் நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொன்னார். அவங்களால செயல்படுத்த முடியவில்லை. சொன்ன தேதியில் மருத்துவர்கள் மரணத்தை அறிவித்த பின்பு பாடி எடுக்கிற நேரத்தில் ஒரு ஜெபத்தினால் மறுபடியும் உயிரை கொடுத்தார். மறுபடியும் 3 நாள் உயிரோடு இருந்து தான் அவர்கள் மரித்து போனார்கள். அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய செய்கை, அவருடைய வேத வசனம் ஒரு மனிதனை கழுவ வருகிறது. வேத வசனம் ஒரு மனிதனை உருவாக்க வருகிறது. வேத வசனம் ஒரு மனிதனை புடமிட வருகிறது. அல்லேலூயா. ஆகவே வசனத்துக்கு செவி கொடுக்காதவன் சாகவே சாவான். ஸ்ட்ரெயிட்டாக சொன்னால் அதுதான் சத்தியம். அதே குடும்பத்தில் இன்னொரு சம்பவம் நடந்தது. அது கல்பனா சகோதரனுடைய மகளுக்கு மகள். கல்விக்காக ஜெபிக்க சொன்னார்கள். கல்விக்காக ஜெபித்த போது அந்த பிள்ளைக்கு மரணக்கட்டு இருக்குன்னு சொன்னார். அப்போ மரணக்கட்டுக்கும் பொருத்தனை தான் பண்ண சொன்னார். அவங்களால செய்ய முடியலை. அப்புறம் அந்த குழந்தை தான் பள்ளிக்கூடம் சென்ற பிள்ளை காணாமல் போய் 7 கிராமங்களை தாண்டி ஒரு பால் கிணறில் விழுந்து 5 பாம்பு கடித்தும் ஆழ்கிணறு தண்ணீரில் மிதந்து நின்று விடிய விடிய சாகாமல் ஊசலாடி கொண்டிருந்தாள். அதிகாலை சொன்னார், 2 மணி நேரம் டைம் தருகிறேன், பொருத்தனை செலுத்துன்னு. உடனே பொருத்தனை செலுத்தினார்கள். உடனே கர்த்தர் அந்த மகளை மருத்துவமனைக்கு சேர்க்கும்படி ஒருவரை கொண்டு ஆயத்தப்படுத்தினார். அப்படி மரணக்கட்டிலிருந்து ஒரு குடும்பம் தப்பிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அவருடைய உறவினர் குடும்பம் மருத்துவமனை கைவிட்டது. செத்தாள், தூக்கி கொண்டு வீட்டுக்குள்ளே வச்சாச்சு. செத்த பிறகு தான் வாகனங்களெல்லாம் வரவழைக்கப்பட்டது. சொந்தக்காரங்கள்லாம் வாகனத்தில் வரவழைக்கப்பட்டார்கள். வாலிப பிள்ளை, ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரே பிள்ளை. அந்த குடும்பத்தில் இயேசு ஏற்றுக்கொண்ட ஒரு மகள். இப்போ கல்பனாவுடைய உறவினர் ஸ்டீவன் அவர்கள் இதை கேள்விப்பட்டு ஓடிப்போனார். மரித்து விட்டால் என்ன பண்ண முடியும்? பாஸ்டர் ஜெர்மன் எந்த எண்ணெய் இருக்கிறது என்று சொல்லி அவ்வளோ பேருக்கு மத்தியில் விசுவாசத்தோடு முழங்கால் படியிட்டு பற்கள் பூண்டு விட்டது, திறக்க முடியாது. 2 பேரை வைத்து வாயை திறந்து அந்த எண்ணெயை ஊற்றி ஜெபித்த பொழுது அவள் எழும்பி நின்றாள். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உற்சாகமாக கையை தட்டுங்கள். ஹல்லேலூயா. ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு குடும்பத்தில் இவ்வளவு சோதனைகள், இவ்வளவு பொருத்தனைகள், இவ்வளவு மரணங்கள். கர்த்தர் ஒரு சபையில் ஒரு குடும்பத்தை ஒருவரை மீட்க நினைத்தால் அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரை மீட்க நினைப்பார். அதான் இவ்வளோ போராட்டங்கள். ஆனாலும் கர்த்தருக்கு செவி கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் சில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அவர் அல்லேலூயா. இதை நம்ம பெருமையாக சொல்லலை, உண்மையாய் சொல்லுகிறோம். குடும்பங்கள் இன்றைக்கு சிதறி போகக்கூடாது. ஏன் என்று சொன்னால், ஒரு காலத்தில் அவர்கள் விக்கிரகங்களை செவித்திருப்பார்கள், இல்லை என்றால் ஜென்ம பாவத்தை கழுவாமல் இருந்திருப்பார்கள், இல்லை என்றால் ஜென்ம சாபத்தை கழுவாமல் இருந்திருப்பார்கள், இல்லை என்றால் மாமிச பாவத்தை கழுவாமல் இருந்திருப்பார்கள். ஏதாவது கழுவப்படாத காரியங்கள் இருக்குமானால் பிற்காலங்களில் மரணத்தை வைத்து தான் அவர் சோதிப்பார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறார்? உன் இருதயத்தை என்னிடத்தில் திருப்பு, உன் கரத்தை என்னிடத்தில் திருப்பு, இனியாவது திருப்பு. கேள்வி இதுதான். நடுவில் சபைக்குள்ளே வருவோம். ஒரு காலத்தில் முற்காலங்களில் வேறு வித சபைகளில் இருப்போம், இல்லைன்னா வேறு விதமான தெய்வங்களை நம்ம கும்பிட்டுருப்போம். இதெல்லாம் பாவங்கன்ற உணர்ச்சிகள் நமக்கு வரல. விக்கிரகத்தை தொழுது கொண்டது ஒரு மிகப்பெரிய பாவம் என்ற உணர்வு நமக்குள்ள வராமல் இருக்கிறது. அது எவ்வளோ பெரிய பாவம், மாமிச பாவத்தை விட மிகவும் கொடியது. ஆனால் அதற்காக வருத்தப்படுவதும் இல்லை, அதுக்காக வெட்கப்படுவதும் இல்லை. சில மந்திரவாதத்துக்கு போவார்கள், அதற்காக வருத்தப்படுவதும் இல்லை, வெட்கப்படுவதும் இல்லை. இப்போ நம்ம சபையில் இருக்கிறோம், இப்போ தேவன் நம்மை நல்லா நடத்துகிறார், இந்த எண்ணம் தான் நமக்குள்ளே இருக்கிறது. கர்த்தர் கைவிட மாட்டார். இதுக்கு பேர் என்ன நம்பிக்கை பிரதர்? குருட்டு நம்பிக்கை. அடிக்கடி சொல்லுகிறத குருட்டு விசுவாசம். என்னடா இப்போ சபைக்கு இப்போ ஒழுங்காக போகிறோம், ஒழுங்காக வருகிறோம், ஆக தேவன் நம்மளை காப்பாற்றிடுவார் என்ற ஒரு குருட்டு நம்பிக்கை. அல்லேலூயா. ஆனால் அதை கர்த்தர் கெடுத்து விடுவார். இதுக்கு பேர் நம்பிக்கை கிடையாது. நீங்கள் தேவையை முன்னிட்டு வருகிற ஒரு ஜெபம். ஆனால் நீங்கள் திருந்தாவிட்டால், இனி திருத்துறதுக்கு நேரம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக அடி தான். அதான் ஆண்டவர் சொல்ல, உன் கரங்களை என் பக்கமாய் திருப்பு, உன் இருதயத்தை என்னிடத்தில் திருப்பு. தேவனிடத்தில் உன் இருதயத்தை திருப்புவாயானால் பிரமாணம் அந்த இருதயத்திற்குள் பிரவேசிக்கும். பிரமாணம் இருதயத்துக்குள் பிரவேசித்தால் பிரமாணத்தினுடைய சப்தத்துக்கு